Very happy evening, friends. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? How was your day? Hoping it to be good. Hoping it was good. We will continue last session. That is the wind on the haunted hill. என்ன பார்த்துருந்தோங்கிறத குயிக்கா ரீகேப் பண்ணலாம். தொடர்ந்து கதையை பார்ப்போம். Before that, we'll see a small motivational quote. Okay? யாரை பத்தின quote அது? It's going to be a famous personality whom we all know. நமக்கு அவர் ரொம்ப பரிச்சயமானவர் தான். Keep guessing. One moment. நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமானவர் இவர். A notable personality whom we all love, we look upon him. Winners are not those who never fail, but those who never quit. Read it once again. Winners are not those who never fail, but those who never quit. அதாவது எப்போதுமே ஜெயிக்கிறவங்க தான் வின்னர்ஸ்னு அர்த்தமா? கண்டிப்பா கிடையாது. They also experience this failure. தோல்வியை அவங்களும் கண்டிப்பா சந்திக்க தான் செய்யறாங்க. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் அவங்களுக்கும் நமக்கும் என்னன்னா, that is for those who quit. அதாவது வேண்டாம், இதோட போதும், நிப்பாட்டிடலாம், நான் இதுக்கு மேல எந்த முயற்சியும் செய்யல அப்படின்னு சொல்றவங்களுக்கும் ஜெயிக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்க விடாம முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. என்னதான் தோல்வி அடைஞ்சாலும் சரி, எத்தனை தடவை முயற்சி செஞ்சு அது பெருசா ரிசல்ட் கொடுக்காட்டியும் சரி, even though they fail in each and every attempt that they put, they will never quit. அதை விட்டு quit பண்ணவே மாட்டாங்க. When will they quit? They will never quit. They will complete the task and then only fulfill the goal. அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஒரு டாஸ்க் அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஓய்வாங்களே தவிர பாதியில விட மாட்டாங்க. Those people are called the winners. So it doesn't mean they never fail. They do fail. நிறைய ஹிக்கப்ஸ் இருக்கும், நடுவில் நிறைய தடைகள் இருக்கும், நிறைய தடவை தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க ஒருபோதும் அதுல இருந்து விலகிட மாட்டாங்க. They will keep on trying. That is the difference between person who quits and a person who wins. So never take it to an assumption. அவனுக்கு என்னப்பா, அவளுக்கு என்ன, எப்ப பாரு அவ ஜெயிச்சுட்டே தான் இருப்பா, எப்போதுமே அவ தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம பாக்குறது தோணும். ஆனா the struggles what that person undergoes, we never know about it. They will also be having some hardships or struggles that they have to face, but we don't know that. நம்ம பார்க்காதனால அவங்க சேலஞ்சஸும் ஸ்ட்ரகிள்ஸும் ஃபேஸ் பண்ணலன்னு ஆயிடுமா? கண்டிப்பா கிடையாது. They also undergo, but they never quit. We should also build that attitude within ourselves. நம்மளும் அதை வளர்த்துட்டோம்னா, நம்மளும் என்ன நினைக்கிறோமோ, whatever the goal that we are striving for, we will also definitely achieve. With that good note, we will start today's session. We'll quickly recap the wind on the haunted hill that we were seeing in the last session. போன கிளாஸ்ல பார்த்திருந்த வரைக்கும் நம்ம குவிக்கா ரீகேப் பண்ணி தொடர்ந்து பார்க்கலாம். முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் யாரு இந்த கதையில? The wind on the haunted hill. அதாவது இந்த மனுஷங்களே நடமாடாத இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதி, அதுல அந்த மலை எப்படி இருக்கு? இட் இஸ் ஹாண்டட். அதாவது ஒரு யாருமே இல்லாம ஒரு நிசப்தமா, ஒரு பேய் இருக்கக்கூடிய இடமா, இடிபாடுகள் அடங்கின இடமா, அப்படிதானே இருக்கு. So who are the main characters that we see in this story? We come across Usha, her brother Suresh, then her close friend Vinya, their grandfather and aunt has been mentioned. அது ஆண்ட் பத்தின தகவல் நமக்கு இன்னும் கூடுதலா தெரிய வரல. அது வர செக்ஷன்கள்ல தான் நம்ம பார்க்க போறோம். So what we have seen until now, we'll see it.
ஓகே, இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோமோ அதை குயிக்கா ரீகேப் பண்ணலாம் பிக்சர்ஸ் மூலியமா. சரியா? ஸோ தட் யூ கேன் ரிமெம்பர் இட் வெரி வெல். Wind on the Haunted Hill. So Usha, she's around 11 to 12-year-old girl. She's accompanied with her brother. His name is Suresh. உனக்கு 8 வயசாகுது. கண்ணு எப்படி இருக்கு? குண்டு குண்டா, கண்ணம் வந்து குண்டு குண்டா இருக்கு. And his eyes are compared to an almond. Yes, in this story, when we read, his eyes are being compared to almond and he's having a chubby cheeks. She is Usha's friend Binya. Then we come across this character grandfather. அதாவது உஷாவும் சுரேஷனுடைய தாத்தா, their grandfather. So 4 characters: Usha, Suresh, Binya, grandfather, then their aunt. What is her name? Aunt Lakshmi. அவங்களுடைய பேர் லக்ஷ்மி. ஓகே. ஊ அப்படிங்கிற ஒரு காற்று அந்த ஹிமாலய மலை பகுதியில அடிக்கிறது. இட் இஸ் ப்ளூயிங் ஓவர் தி ஹில்ஸ் அண்ட் த ட்ரீஸ். இந்த பாருங்க, அந்த காத்து ஆடுறத, காத்து வீசும்பொழுது, சாரி, காத்து வீசும்பொழுது அந்த மரங்கள் வந்து முன்னும் பின்னமா போயிட்டு போயிட்டு வருது, ஹூங்கிற சத்தத்துல. ஏன் இந்த புயல் போதெல்லாம் நமக்கு அப்படிதானே இருக்கும், படபடன்னு ஜன்னல்கள்லாம் அடிச்சுக்கும் காத்துல, இல்லையா? ஸோ த wind it passed through the haunted hill and reached the village on slope of the next hill. அடுத்த மலை கூட தாண்டி போயிடுது. இட் பாஸ் தி ஹாண்டட் ஹில் அண்ட் இட் ரீச் தி வில்லேஜ். அந்த கிராமத்தையும் அது அடையுது. அண்ட் ஆல்சோ இட் ரீச் டு தி ஸ்லோப் ஆஃப் நெக்ஸ்ட் ஹில். இட் ட்ரை டு ப்ளோ அவே இன் ரூஃப்ஸ். இட் ட்ரை டு ப்ளோ அவே டின் ரூஃப்ஸ். இந்த மாதிரி தகரங்களால செய்யப்பட்ட இந்த ரூஃப்ஸை வந்து அது ஊதி தள்ள பார்த்தது. நாட் ஓன்லி tin roofs but also the doors, windows, chimneys and the clothes on sunny days. பொதுவாக வெயில் காலத்துல இந்த மாதிரி காத்து வீசாது. இந்த வெயில் நாட்கள்லையுமே பயங்கரமான காத்து அந்த டின் ரூஃப்ஸா இருக்கட்டும், கதவுகளா இருக்கட்டும், ஜன்னல்களா இருக்கட்டும், இந்த சிம்னி, துணிகள் எல்லாமே பறக்குறது பயங்கரமான காத்துனால. See, we can see the clothes getting blown away in the wind. ஸோ வாட் தீஸ் சில்ட்ரன் ஆர் டூயிங், அதனால என்ன பண்றாங்க, அப்படியே காத்துல பறந்து போயிடுதா? இல்ல, ஒவ்வொரு துணி மேலேயும் பெரிய பெரிய பாறைகளாலையும் கற்களாலையும் அதை வைக்கிறாங்க. ஏன்? அந்த துணி பறந்து போகக்கூடாதுங்கிறதுனால, பறந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக. உஷா, her brother Suresh and her friend Binya spread their clothes out to dry, firmly holding them with rocks. After some time, they took a rest for a while over there. அந்த இடத்துலயே சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கிறாங்க. They took rest over there for a while. Usha planned to go to the weekly bazaar. இந்த வார இறுதியில, இப்ப நம்மளுமே அப்படிதானே, அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள், வேற ஏதாவது சாமான் தான் வாங்கறதுக்கு போவோம் இல்லையா? அதே மாதிரி உஷாவும் பிளான் பண்றா. She plans to go to the weekly bazaar. So she gets all the items over there. Whether Binya and Suresh accompanies? No. Binya could not go along with Usha as she had to take care of cows and housework. அந்த அவங்க வீட்டுல இருந்தக்கூடிய மாடை வந்து பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம வீட்டுல வேலை இருக்குங்கிறதுனால பினியாவால போக முடியல. Usha wished to go to the weekly bazaar. Binya couldn't accompany her as she had to take care of the cow. மாடை பாத்துக்க வேண்டியதா இருந்தது. அது மட்டும் இல்லாம வீட்டு வேலை இல்லாம இருந்தது. அதனால அவளால போக முடியல. சுரேஷ் வாஸ் வில்லிங். சுரேஷ் வந்து போகணும்னு தான் ஆசை. யாரு சுரேஷ்? சுரேஷ் வந்து உஷாவினுடைய சகோதரன். அவனுக்கு வந்து போகணும்னு தான் ஆசை. ஆனா அவங்க தாத்தாவுக்கு வந்து உதவிகரமா இருக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய எண்ணமா இருந்தது. He was willing to go, but he had to help his grandfather. தன்னுடைய தாத்தாவை பார்த்துக்க வேண்டியதா இருந்தது. அதனால அவன் போல. Usha was willing to go to the bazaar, but this boy, Suresh, was really afraid. Why? She had to come all along the road in the night time. அந்த இருட்டு வேலையில தனியா வர வேண்டியதா இருந்தது. அதனால அந்த பையனுக்கு வந்து, உஷா வந்து நீ சமாளிச்சிட முடியுமா? இருட்டுல வந்து ஒண்டியா வருவியா? அந்த மாதிரி கேட்கறான். He was worried about how she would return alone in the dark passing the haunted hill. அந்த பேய் மலையில, அதாவது யாருமே வசிக்க கூடாத அந்த மலையில, அந்த பாதை வழியாதான்
அவங்களுடைய அத்தை வீட்டுக்கு போகணும். நீ எப்படி பஜார் போயிட்டு தனியா வருவ இந்த இருட்டுல அப்படிங்கிறது தான் அவனுடைய கேள்வியா இருந்தது. Why is he asking? Because he couldn't accompany her. Why he couldn't accompany her? He had to look after his grandfather. Grandfather once he told the story of English family who lived on the haunted hill. I'm sorry, who lived on the haunted hill. Ade. Just a moment. Just a moment. Sorry for the inconvenience. Grandfather once he had told the story of English family. அந்த மலையில வசிச்சது வந்து அந்த ஆங்கிலேயர்கள் அந்த குடும்பத்தை பத்தி சொல்லியிருந்தாங்களாம். Because what happened once when they were living on the haunted hill 100 years ago, the family members were killed by the lightning. இந்த இடியால அவங்க இறந்து போயிட்டாங்களாம். He also told he had seen two children of the family playing in the moonlight near the ruins even now. அவர் என்ன சொன்னார்னா அந்த ஒரு பெரிய மின்னல்னால அந்த ஒரு குடும்பமே அந்த ஆங்கிலேய குடும்பமே இறந்து போயிட்டாங்க. இவர் வந்து அந்த வழியா போகும்பொழுது அந்த இடிபாடுகள் வழியா போகும்பொழுது 2 குழந்தைகள் இந்த நிலாவினுடைய வெளிச்சத்துல விளையாடுறத வந்து இவர் பார்த்து இருக்காராம். இத கேட்டோன்னே அந்த பசங்களுக்குலாம் அப்படியே பயமா வந்துருது. ஐயோ எப்படி இப்படி போறது, இந்த பொண்ணு வேற இப்படி போறேன்னு சொல்றாளே, இந்த வழியால தானே போக போறா, எப்படி போக போறாங்கிறது தான் சுரேஷனுடைய மிகப்பெரிய பயம். ஏற்கனவே அவன் ரொம்ப பயந்துருக்கான். ஆல்ரெடி ஹி இஸ் ஸ்கேர்ட் ஹவு ஷி வில் பி கமிங் ஆல் அலோன் இன் நைட் டைம். Now when his grandfather is saying the story, that is the English family lost their lives due to a lightning, and this grandfather had seen these 2 children playing in the moonlight. As soon as he got to know about this, he became very scared. ரொம்ப பயந்து போயிடுறான். Usha went for weekly shopping, passing the fields, hills, ruins and valley. ஆனா கேக்குறதா இல்ல. உஷா வந்து அவ போகணுங்கிறது உறுதியா வச்சுட்டா மனசுல. She plans to go to the bazaar and she crosses the hills, valleys, ruins. அந்த இடிபாடுகளா இருக்கட்டும், மலைகளா இருக்கட்டும், அந்த வழியில வரக்கூடிய வயல்வெளிகள் அதை கடந்து அவ அந்த வீக்லி ஷாப்பிங்க்கு அவ போறா. The ruined house, அந்த வழியா போறது அந்த இடிபாடு வீடு இருக்கும் இல்லையா, அதுல வந்து இந்த இடிஞ்சு போன அந்த சுவடுகள், it had crumbling walls, that is it was broken into small small pieces. துண்டு துண்டமா விழுந்தது. The stones had been crumbled, it has been broken into pieces, and it had also wild flowers. காட்டு பூக்கள்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மலைப்பகுதியில இந்த இடிபாடுகள்லாம் வளர்ந்துருக்கும் கண்ணா பின்னான்னு. அதுதான் இங்கேயும் பாக்குறாங்க. It also had this wild plum tree. It also had wild plum tree in the floor of large hall. அந்த பெரிய ஒரு ஹால்ல பார்த்தோம்னா இந்த சுவரு வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு, கற்கள் நிறைஞ்சதா இருக்கு. அதுல வந்து காட்டுப்பூக்களும் இந்த பெரிய பிளம் மரத்தை வந்து பார்க்க முடியுது. So Usha is all set and she goes through the ruins, these hills, valleys. Also, she had also noticed a lizard on the stones. It also had, that is this ruins, inside it, if she goes, she also found lizard on the stones and singing bird on the empty window. த்ரஷ் அப்படிங்கிற வார்த்தை இங்க சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த கதையை நம்ம படிக்கும்பொழுது இந்த வார்த்தையை நம்ம ஃபெமிலியர் ஆயிருப்போம்.
இது இந்த thrushங்கிறது, that is nothing but a singing bird. So it was also sitting on this empty window. So Usha purchased the following things in the bazaar. கீழே கொடுத்துருக்கக்கூடிய சாமான்களை வந்து அவ வாங்குறா. அப்போ பஜாருக்கு போயிடுறா. பஜாருக்கு போகும் வழிதான் இந்த இடிபாடுகள் வழியா போறா. அதுல வந்து என்னெல்லாம் பாக்குறா அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருந்தது. Soon after she goes to the bazaar, what and all she buys. She has given a list. நிறைய பொருட்கள் வாங்கியிருக்காங்க இல்லையா? She purchased soap, matches, then what else? Spices, மசாலா சாமான்கள், பொருட்கள், வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள். அது மட்டும் இல்லாம சர்க்கரை, சுகர், and pipe stem for her grandfather, for him to hold this hookah. அவருக்கான pipe stem. Then exercise book for her brother. She purchases exercise book for her brother. Exercise book for her brother. Then marbles. இந்த கலர் கலரா வண்ணங்கள் நிறைஞ்ச இந்த மார்பிள் கற்கள், அதையும் வாங்குறா. அப்புறம் தனக்கு ஒண்ணுமே வாங்கிக்கலையா? She purchases, yes, definitely she purchases a necklace for her. தனக்காக ஒரு நெக்லஸையும் வாங்கிக்கிறா. These many items she purchases in the bazaar. And finally what happened? She went to the aunt Lakshmi's house for tea. கடைசியா இதெல்லாம் அந்த ஷாப்பிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய அத்தை வீட்டுக்கு போறா. When clouds had gathered for rain, she hurried home after collecting her mother's slipper from the cobbler. அந்த போற வழியில இந்த செருப்பு தைக்க இருப்பா இல்லையா, அங்க வந்து தன் அம்மாவுடைய செருப்பை தைக்க கொடுத்துட்டு தான் அந்த பசாருக்கே போயிருப்பா. ஸோ போற வழியில தான் இவளோட அத்தை வீடு இருந்ததுனால டீயை குடிச்சிட்டு இருட்டி இருந்ததுனால சீக்கிரமா அம்மாவுடைய செருப்புகளை நம்ம வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கறதுதான் உஷாவினுடைய எண்ணமா இருக்கு. ஸோ ஷி ஹரீஸ் ஃப்ரம் ஹர் ஆன்ஸ் ஹவுஸ் அண்ட் கலெக்ட்ஸ் ஹர் மதர் ஸ்லிப்பர் ஃப்ரம் தி காப்லர். இந்த செருப்பு தைக்கிறவர்கிட்ட இருந்து அவளுடைய அவங்க அம்மாவுடைய செருப்பையும் அவ கலெக்ட் பண்ணிட்டு போறா. ஷி ஹரீட் ஹோம் ஆஃப்டர் கலெக்டிங் ஹர் மதர் ஸ்லிப்பர்ஸ் ஃப்ரம் தி காப்லர். See, you can see a cobbler and Usha. So these are the information that we had seen in the last session. போன செஷன்ல இவ்வளவு தூரம் பார்த்துருப்போம் நம்ம இல்லையா? What happens now? We'll continue this story. One moment. இப்போ போற வழியில என்ன ஆகுது? அவ செருப்பை இப்ப வந்து கலெக்ட் பண்ணிட்டா. பட் ஷி ஹாஸ் டு நோ பாஸ் த்ரூ தி ரூயின்ஸ் ஒன்லி, ரைட்? தென் ஒன்லி ஷி கேன் ரீச் ஹர் ஹவுஸ். ஸோ வாட் அண்ட் ஆல் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? என்ன நடக்க போறது? Anything going to happen to her? We'll see by reading the story. Okay. Strangely, the wind had dropped. காற்று வந்து சுத்தமாவே நின்று போயிடுது வீசுறதுக்கு. The trees were still. மரமே அசைக்கல, அப்படியே இருக்கு. Not even a leaf moved. The crickets were silent in the grass. The crows flew round in circle, then settled down for the night in the oak tree. I must get home before dark, said Usha to herself as she hurried along the path. But already the sky was darkening. The clouds, black and threatening, looked over Haunted Hill. This was March, the month for storms. இப்போ வெயில் காலம் தான், ஆனா இந்த மாதத்துல தான் புயல் காத்தும் வீசுது. It was quite unusual here. A deep rumble echoed over the hills. ஒரு சத்தம் திடீர்னு அந்த மலை வழியா போகும்போது Usha felt the first heavy drop of rain hit her cheek. So she is rushing to go to her home, but she is scared as well. இந்த காகைகள்லாம் வானத்துல அப்படியே சுத்திண்டே இருக்கு. It is going round and round and they are settled down in the oak tree. The crickets, these are nothing but crickets, insects. நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? The crows flew round in a circle, then settled down for the night in an oak tree. Then a deep rumble echoed over the hills. The crickets were silent in the grass.
நிசப்தமா இருக்கு, இல்லாட்டி கீச் 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 கீச்னு சத்தம் கேட்கும் இல்லையா, அது எதுவுமே கேட்கல இப்ப. ஆல் பின் ட்ராப் சைலன்ஸ், ஸ்கூல்ல சொல்லுவாங்க இல்லையா, ஐ நீட் பின் ட்ராப் சைலன்ஸ் அப்படின்னு மிஸ் சொல்லுவாங்க. ஷி ஹேட் நோ அம்ப்ரெல்லா வித் ஹர். த வெதர் ஹேட் சீம் சோ ஃபைன் ஜஸ்ட் அ ஃபியூ hours ago. Now all she could do was tie an old scarf over her head and pull her shawl tight across her shoulders. Holding the shopping bag close to her body, she quickly she quickened her pace. Quickened her pace என்ன, வேக வேகமா நடக்க ஆரம்பிக்கிறா, டக்கு டக்குன்னு மெதுவா நடந்திருந்த இந்த பெண்ணு, இந்த பொண்ணான உஷா ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிக்கிறா. ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் ரன்னிங், ஓடுற மாதிரியே இருக்குது. ஏன்னா அப்ப மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. ஷி ஹாஸ் டு ரீச் ஹோம் பிஃபோர் இட் கெட்ஸ் வர்ஸ். பட் த ரெயின் ட்ராப்ஸ் வேர் கமிங் டவுன் ஃபாஸ்டர் நவ். பிக் ஹெவி pellets ஆஃப் ரெயின், பெரும் பெரும் பெரிய மழைத்துளிகள் வந்து விழ ஆரம்பிக்கிறதாம். சடன் ஃபிளாஷ் ஆஃப் லைட்னிங் lit up the sky. திடீர்னு ஒரு பொடி மின்னல் இந்த மலையில தெரியுது. The ruins stood out in a clear outline. அந்த மின்னலோட அந்த வெளிச்சத்துல அந்த மலை, அந்த அந்த இடிபாடுகள் வந்து கிளியரா தெரியுது. Then all was dark again. டக்குன்னு it took only fraction of second, again it went dark. Night had fallen. இருட்டி போயிடுது இப்ப. சி ஹெவி pellets, இதுதான் அந்த ஹெவி pellets. இந்த ஆலங்கட்டி மழைன்னு சொல்லுவோமே, முதல்ல வரத்த மழை இப்படிதான் பெருந்துளிகளா இருக்கும் இல்லையா. சடன் ஸ்ட்ரீக் ஆஃப் லைட்னிங், இட் ஹேட் மேட் தி ruins quite very much visible. The heavy pellets of rainங்கிறது இதுதான். To show you a picture of it, I have shared this picture. Okay. So heavy rain is lashing against her face now. I won't get home before the ஸ்டாம் பிரேக்ஸ் தாட் உஷா. ஐயோ பெருமழை, இது வந்து வீசாம பெருமழை அடிக்கிறதுக்கு முன்னாடி என்னால வீடு போய் சேர முடியாது போல இருக்கே. ஐ ஹாவ் டு ஷெல்டர் இன் த ரூயின்ஸ். நான் இந்த இடிபாடுகள்லயே தங்கிடணும் போல இருக்கு. ஷீ குட் ஒன்லி see a few feet ahead, but she knew the path well and she began to run. அந்த போற வழி அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டா. Suddenly the wind sprang up again and brought the rain with a rush against her face. அதுதான் இந்த போன பிக்சர்ல பார்த்திருப்போம். இங்க பார்த்தோம்னா வேகமா இந்த காத்து வீசுறதுல மழை அடிக்குது, அந்த மழை துளிகள் அவ முகத்துல வந்து அடிக்கிற மாதிரி இருக்கு. Suddenly the wind sprang up and brought the rain with a rush against her face. It was cold, stinging rain. அப்படியே கனமழை, ரொம்ப குளிராவும் இருக்கு. And the rain, it doesn't looking like it's going to stop in some time. It is raining very heavily. She could hardly keep her eyes open. கண்ணே இப்படி திறந்த மாதிரி இருக்க முடியல. Because it is raining so heavily, she had kept her eyes closed. The wind grew in force. It hummed and whistled. காத்தினுடைய வேகம் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஒரு விசில் சத்தமும் முணுமுணுக்கிற சத்தமும் கேட்டுட்டே இருக்கு அவளுக்கு. உஷா did not have to fight against it. I'm sorry. Usha did not have to fight against it. It was behind her now and helped her along up the steep path and onto the brow of the hill. She somehow climbing the hill, traveling along the ruins, and she doesn't want to stay over here because it is raining very heavily. The wind has also again gained up the pace. There was another flash of lightning, followed by a peal of thunder. The ruins looked up before her, grim and forbidding. திடீர்னு இன்னொரு கொடி மின்னல் வருது. With a thunder sound. The ruins looked up before her, grim and forbidding. பயமுடுத்துற மாதிரியே இருந்தது. The situation is such that she is getting very scared. She's feeling very scared now. She knew there was a corner where a piece of old roof remained. அந்த இடிபாடுகள்ல ஏதோ ஒரு ஓரத்துல ஒரு ரூஃப் இருக்கிறது வந்து உஷாக்கு தெரிய வருது. It would give some shelter. It would be better than trying to go on. In the dark, in the howling wind, she had only to stay off the path to go over a rock cliff edge. இந்த பாறைகள் அதனுடைய முனைக்கு வந்து இப்படியாவது அந்த இடத்துல போய் நம்ம தஞ்சம் அணிஞ்சிடலாம் அப்படிங்கிறது அவளுடைய எண்ணமா இருக்கு. இப்ப ஹூ ஹூ ஹவுல் த விண்ட், காத்தினுடைய சத்தம் ஓயவே இல்லை.
திருப்பி வீசிண்டே இருக்கு வேகமா. She saw the wild plum tree swaying, bent down. நான் அந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும் பொழுது போன செஷனுடைய ரீகேப் பார்த்தோம் இல்லையா? அப்ப இந்த ப்ளம் மரத்தை காமிச்சிருப்பேன். அது வந்து ஒரு ஓரமா இருந்தது, பெரிய மரம் இருந்ததுன்னு சொன்னாங்க. இப்ப அவ திரும்பி வரும்பொழுது அந்த காத்து வீசுறதுனால அந்த ப்ளம் மரம் முன்னும் பின்னுமா வளைஞ்சு நெளிஞ்சு போறது. இட்ஸ் foliage thrashing against the ground. அந்த பச்சை பசேன்னு இருக்கு இல்லையா, அந்த இலைகளும் அந்த மரத்துல இருக்கக்கூடிய இந்த பிரான்ச்சஸும் அது அப்படியே தரையை தொடுற மாதிரி இருந்தான். the foliage thrashing against the ground. foliageனா தமிழ்ல என்ன? பசுமையான. The broken walls did little to stop the wind. Usha found her way into the ruined building, helped by her memory of the place and the constant flicker of lightning. மினுமினுக்கிறது இந்த லைட். இப்ப நம்ம வீட்டுல அந்த பல்போ இல்லாட்டி டியூப்லைட் வந்து இனிமே எரிய போறது இல்லைன்னா அது என்ன ஆகும்? மினுமினுக்கும். That it shows us that it is not going to work henceforth. It is going to stop working. இதே மாதிரி தான் இந்த மின்னல்களும் அணைஞ்சடைஞ்சு போயிட்டு போயிட்டு வரா மாதிரியே ஒரு தோற்றம். ஷி பிகான் மூவிங் அலாங் தி வால். அந்த செவத்தை பிடிச்சிட்டு அப்படியே போறா. ஏன்? ஏதாவது ஒரு இடத்துல அவளுக்கு இடம் கிடைக்குமா, அந்த இடத்துல அப்படியே ஒதுங்கிடலாமான்னு பாக்குறா. ஷி பிளேஸ் ஹர் ஹேண்ட்ஸ் ஃபிளாட் அகெயின்ஸ்ட் தி ஸ்டோன்ஸ் அண்ட் மூவ் சைட்வேஸ். அப்படியே சைடா நடந்துன்னு போறான். நமக்குமே இப்ப வீட்டுல கரண்ட் போயிடுச்சுன்னா செவத்தை பிடிச்சிடுறோம். ஏன்னா நம்ம எங்கேயாவது தடுக்கி விழுந்துடக்கூடாது அப்படிங்கறது நம்மளுடைய எண்ணமா இருக்கும். இப்ப இவ இருக்கிறதோ இடிபாடுகள்ல, எந்த இடத்தையும் தடுக்கி விழுந்துடக்கூடாது. ஸோ ஷி ஹாஸ் காட் ஹோல்ட் ஆஃப் அ வால். ஸோ ஷி இஸ் டச்சிங், ஷி இஸ் மூவிங் அலாங் தி வால். சாரி, ஷி இஸ் மூவிங் அலாங் தி வால் ஹோப்பிங் டு ரீச் தி ஷெல்டர்ட் கார்னர். அந்த இடத்துல பாதுகாப்பா மழை தான் மேல விழாத மாதிரி அந்த மாதிரி ஒரு ஓரமான இடத்துக்கு அவ அப்படியே மெதுவா நகர்ந்து போறா. She placed her hands flat against the stones and moved sideways. Her hand touched something soft and furry. திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் புசு புசுன்னு ஏதோ ஒண்ணு தொடுற மாதிரியே ஒரு உணர்வு. யாருக்கு? உஷாக்கு. She is going along the way of the wall, but all of a sudden she feels something soft. திடீர்னு புசு புசுன்னு ஏதோ ஒன்று இருக்கு, சாஃப்டா இருக்க மாதிரி ஒரு உணர்வு. She gave a startled cry and took her hand away. திடீர் ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப சாஃப்டா இருக்கு, புசு புசுன்னு இருக்கு, என்னன்னே அவளுக்கு புரியல. அப்படின்னு ஒரு கூச்சலோட அவ அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறா. She gave a startled cry. நம்மளுமே அப்படித்தானே, வீட்டுல வந்து எதாச்சும் ஒரு விஷயத்த பாக்குறோம் அப்படின்னா நமக்கு அது பயமுடுத்துற மாதிரி இருக்கும். சேம் வே, same thing had happened to Usha as well. Her cry was answered by another cry, half snarl, half screech, and something left away in the darkness. இது வேற என்ன? It is nothing but a wild cat. இது வேற எதுவும் இல்ல, ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பூனை அந்த இடத்துல இருக்கு. She touched something which was quite soft and furry, right? It was nothing but a wild cat. So she has gone to the bazaar, purchased all the things, collected back her mother's slipper. Now she's going to her home. While going to her home, she again shelters in this ruins because it has started raining very heavily. And in this place, she comes across this wild cat. What happens? We'll be seeing in the next session. So I shall end the session over here. We'll continue in next class. Thank you, Ma. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.